ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சிக்கன் சால்னா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கன் ரெசிபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் சிக்கன் குழம்பு, கரீஸ், ஃப்ரை, மசாலா அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் நம்ம யூஸ்வலாக பரோட்டாவுக்கு சாப்பிட்றது சிக்கன் சால்னா தான். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் சால்னா ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது நம்ம பரோட்டாவுக்கு சர்வ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக பட்டை, 7 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, சின்ன துண்டு கல்பாசி போடுங்க. எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கோங்க. உங்ககிட்ட பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 5 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். கசகசா சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கசகசா கிடைக்கலன்னா நீங்கள் சேர்க்காம அப்படியே கூட மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பொருட்களை 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. மசாலோட வாசனையும் நல்லா சூப்பராக வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 1/4 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காயை சேர்க்கிறேன். 5 சின்ன வெங்காயம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் சால்னா பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரியாணி இலையை போடுங்க. நெக்ஸ்ட் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து வதக்குங்க. வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்குங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கலர் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் கீரி போடுங்க. அப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினதை சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிக்கன் பீசஸை சேர்த்து வதக்குங்க. இன்னைக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனோட பிங்க் கலர் சேஞ்ச் ஆனதும் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேருங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆனதும் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். மசாலா ஆட் பண்ணதும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கடாயை மூடி வச்சு 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க.
20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் அருமையாக வெந்திருக்கு. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கின கொத்தமல்லியை போடுங்க. சிக்கன் சால்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சால்னாவை பரோட்டாவோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அருமையான நல்ல டேஸ்டியான சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த மசாலாலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இது செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பரோட்டாக்குன்னு இல்லை, நீங்கள் வந்து தோசை, இட்லி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.